சுப்பிரமணியபுரம். திருடு போன அந்த மரகத முருகன் சிலை மொத்தம் 45 கிலோ. இனிமே ஆபீஸ்க்கு நீ வர வேணாம். போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்னை பத்தி. வெல்கம் சார். வெல்கம் சார். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஐ வாண்ட் டு see the factory first. உங்க எல்லாரையும் நான் அப்புறமா மீட் பண்றேன். ஓகே 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 ஓகே. போலாமா? ஓகே சார். மேடம். மேடம், நம்ம ராகவ் சாரை கொஞ்சம் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் போல இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், எத்தனை பேரையோ கடந்தாச்சு. இதுவும் கடந்து போகட்டும். இருக்கு சரியா மெயின்டைன் பண்றது இல்லையா? முன்னாடி எல்லாம் நாங்க நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் சார். ஆனா எப்போ கார்த்திகா கைக்கு போச்சோ அப்போல இருந்து எல்லாமே இங்க. இனிமே அப்படி நடக்காது. நான் வந்துட்டேன்ல. அப்பா இன்னும் பழமா மாறாம எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்றாரு. எனிஹவ், இனிமே நான் ஆஃபீஸ்க்கு ரெகுலரா வருவேன். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிமே எனக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ண நீங்கெல்லாம் கத்துக்கணும். கண்டிப்பா சார். நாங்களும் உங்களை மாதிரி ஒரு ஃபோர்ஸான யங் பாஸ்க்காக தான் காத்துட்டு இருக்கோம். இப்போ கிடைச்சிட்டீங்க. சாருக்கு டீ, காஃபி ஆர் ஜூஸ், எனிதிங் எல்ஸ்? சி மிஸ்டர் பரந்தாமன், திஸ் இஸ் நாட் எ ரெஸ்டாரண்ட். ஃபோனில் நம்ம பேசினதை வச்சுக்கிட்டு இங்கே நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ண வேணாம். கிளம்புங்க. I'll meet you later. ஓகே சார். ஹேமா, அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீ தான் என்னோட செக்ரட்டரி. உனக்கு மட்டும்தான் என்னோட சிச்சுவேஷன்ஸ் தெரியும். அந்த ஜோஷியர் சொன்ன ஒரு வார கெடுவில் ஒரு நாள் போயிடுச்சு. ஒரு சம்பவமும் நடந்துருச்சு. இனிமே நான் கவனமா இருக்கணும். அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பும் வேணும். கண்டிப்பா சார். சார், அப்பாவை ஐ மீன் நீங்க எம்டி சாரை மீட் பண்ணீங்களா? பார்த்தாச்சு, பேசியாச்சு. சார், அவரை பத்தி வேற எதுவும் கேட்காத. உனக்கு அது தேவையில்லாத வேலை. முதல்ல மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. நான் மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அவங்க எல்லாரும் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். ஷூர் சார். I'll arrange everything and I'll let you know about this. Yeah. Dad, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றிட்டேன்.
ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் டேட். சாருக்கு செக்ரட்டரி ஆயிட்டீங்க போல இருக்கு. அப்போ இனிமே நீங்க தான் எல்லாமே. வாட் யூ மீன்? இல்ல, உங்களுக்கு தெரியாம இனிமே அவரால் எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன். அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியா அவரை எடை போட முடியாது. அண்ட் மிஸ்டர் பரந்தாமன், நீங்க எந்த உரிமையில என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல. இனிமே உங்க வேலையில நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்றது உங்களுக்கு நல்லது. நான் ஏன் சொல்றேன்னா, எந்த நேரத்திலயும் அவர் என்ன வேணாலும் முடிவெடுப்பாரு. அப்படி போற நிலைமை வந்தா என்ன எதுவும் கேட்காதீங்க. ஓ, வண்டி ரூட்டு மாதிரி போதா? எங்க கையிலயும் சில துருப்புச்சீட்டு இருக்குல்ல, அதை நாங்களும் யூஸ் பண்ணி காட்டுவோம். அப்புறம் தெரியும் யாரு இருக்காங்க யாரு போறாங்கன்னு. எங்க இருப்பாரு? இருக்காரேம்மா. ஐயா சார், வணக்கம் சார். இந்தாங்கம்மா. ராகவ் ஆஃபீஸ் போயிட்டானா கார்த்திகா? போயிருக்காரு சார். ஆஃபீஸில் அவனை எல்லாரும் எப்படி ரிசீவ் பண்ணாங்க? இவன் அவங்க எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணுறான்? முதல்ல நீ எல்லாரையும் முறைப்படி அறிமுகப்படுத்தினியா? அது இல்லை சார். ஏன் இல்லை? ஆஃபீஸ்க்கு அவர் மட்டும்தான் போயிருக்காரு, நான் போகல. நீ போகலையா? ஏன் ஏன் போகலன்னு கேட்ட. என்ன கார்த்திகா, நான் சொன்ன பேச்ச அவன் கேட்குற நேரமா பார்த்து நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? ஐயா, சின்னவர் நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுதான் நடந்துக்கிறாரு. ஆனா நீங்க சொல்லாததையும் செய்யறாரு. அதுல ஒண்ணு, கார்த்திகாவை ஆபீஸ் பக்கமே வரவேணான்னு சொல்லிட்டாருங்க ஐயா. ஏன், என்னாச்சு? தெரியல. நீ கேட்கலையா? கோவப்படுவார் சார். ஒரு தப்பை நிறுத்தினவன் அடுத்த தப்பை ஆரம்பிச்சிட்டானா? சரி, கவலைப்படாத, எதையும் போட்டு குழப்பிக்காத, கொஞ்சம் பொறுமையாயிரு. எதையுமே அவங்ககிட்ட கேட்டுக்காத. இன்னும் ஒரு வாரத்தில் அவனே உன்னை வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவான். எப்படி சார் சொல்றீங்க? அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. காலமும் அனுபவமும் எதையும் மாத்தி வைக்கும், அவனையும் மாத்தும். அவனா வருவான். பொன்னம்பல ஜோசியர் சொன்னது நடக்கும். அவன் மாறுவான். ஜோசியர் சொன்னது நடந்துடக்கூடாதுங்கிறதுல அவரு ரொம்ப கவனமா இருக்காரு சார். ஒரு தடவை நடந்தது அடுத்தடுத்து நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காரு சார். அவன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்களை அவன் தாண்டி போக முடியாதுமா. ஜோசியர் கூட பல காலமா பழகிறவனா அவரு நடக்க போறத சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா அவர் சொல்லிட்டா அதெல்லாம் நடந்தே தீரும். இவனுக்கும் அப்படி நடக்கும். நாங்க வரோம் சார். ஐயா, போயிட்டு வரேங்கய்யா. சரி, மாமா கார்த்திகா போலாம்.
அவரோட தாராள குணம் மாதிரியே கம்பெனி வளர்ந்துருக்குடி. இருங்க எங்க போறீங்க? என்னன்னா போயிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? வருஷம் தவறதே இல்ல, கரெக்டா வந்துடுறீங்க. வராம பின்ன எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல, அது இருக்கட்டும். இருக்காரா நம்ம எம்டி? அவர் இங்க இல்லாம எங்க போயிட போறாரு? இவர்கிட்ட கேட்டா இல்லன்னு சொல்லி தான் திருப்பி அனுப்புவாரு. நீ வாடி போலாம். இருங்கம்மா, நான் உள்ள போய் விவரத்தை சொல்லிட்டு அனுமதி கேட்டு வரேன். அட, நமக்கு இங்க எதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு வாடி போலாம். சார், இதெல்லாம் கார்த்திகா மேடம் ஓகே பண்ணது சார். யார பார்க்கணும்? உங்க எம்டி ராமநாதன் சாரை பார்க்கணும். இருக்காரா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாரு. யார பார்க்கணும்? உங்க எம்டி ராமநாதன் சாரை பார்க்கணும். அவருக்கு எங்களை நல்லா தெரியும். வருஷம் டொனேஷன் கேட்டு வருவோம். ஐயாவும் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. உள்ள இருக்காருல்ல? இல்லைங்க, அவர் இங்க இல்ல. அவர் இப்ப ஆபீஸ்க்கு வரதில்ல. நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கல. அவர் ஆபீஸ்க்கு வரலனா என்ன? போன்ல பேசி விவரத்தை சொல்லலாம்ல? இல்லைங்க, அவர்கிட்ட போன்ல எல்லாம் பேச முடியாது. நீங்க நெக்ஸ்ட் டைம் வாங்க, நான் கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன். இது அவரா ஒத்துக்கிட்ட பொறுப்பு. அவருக்கு நாங்க வந்திருக்கிற விஷயத்த சொல்லலைன்னா அவர் உங்க மேலதான் கோச்சுப்பாரு. அப்புறம் உங்க இஷ்டம். இது மட்டும்தான் சார். நானும் ஹேமா மேடமும் அக்செப்ட் பண்ணோம். சரிங்க, ஒரு ப்ராப்ளம். எம்டியை தேடி 3 பேர் வந்திருக்காங்க. யாரு? டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஒரு திருநங்கைய இவர் முத்தமிடுவார். அவங்க யார் உள்ள விட்டது? டோன்ட் அலோவ் them inside. சார், செக்யூரிட்டிஸ் மீறி உள்ள வந்துட்டாங்க. எம்டிக்கு நல்லா தெரியுமா? டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க. I say you throw them away. எதுக்கு கதை பேசிட்டு இருக்க? Do it right away. இல்ல சார், எம்டி தான் வர சொன்னாரா? ஐ திங்க் இட்ஸ் ஹிஸ் கமிட்மெண்ட். ஏதாவது கொடுத்துடலான்னு. No. இப்ப முதல்ல அவங்கள திருப்பி அனுப்பு. இப்ப கொடுத்தா திரும்பி வருவாங்க. And I don't want to take any risk. Okay? I don't want to see them anymore. ஓகே சார், ஓகே. ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன மேடம், எம்டி என்ன சொன்னாரு? உடனே தர சொல்லியிருப்பாரு. இல்லைங்க, அவர்கிட்ட தான் நான் பேச முடியாதுன்னு சொன்னேன்ல. இது அவரோட சன். அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ப்ளீஸ், நீங்க உங்க கான்டாக்ட் நம்பரை ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுத்துட்டு போங்க. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். இங்க பாருங்கம்மா, நாங்க ஒன்னும் பிச்சை எடுக்கல. எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட மருத்துவ செலவுக்காக ஒரு கூட்டுறவு சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை உருவாக்குறதுக்கு ஐடியா கொடுத்ததே உங்க எம்டி சார் தான். வருஷம் முதல் ஆளா டொனேஷன் கொடுப்பாரு. எங்களுக்கு உதவுறது ஈஸ்வரனுக்கு கோவில் கட்டுறதுக்கு சமம், புண்ணியம்னு சொல்லுவாரு. எங்களுக்கு உதவி பண்றது அவரோட வாரிசுக்கு விருப்பம் இல்ல போல. நாங்க போறோம். ஆனா ஒண்ணு, எங்களை இப்படி வெறும் கையோட திருப்பி அனுப்புற பாவத்துக்கு உங்க சின்ன முதலாளி ஒரு நாளைக்கு கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏண்டி, அவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்க? பாடி போலாம். சார், அவங்கள போ சொன்னா போறாங்க. அவங்க கிட்ட நின்னு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? சாரி சார், அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. வாட் எவர். முதல்ல செக்யூரிட்டி சம்பளத்தை கட் பண்ண. அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். This is his mistake. அந்த ஜோசியர் சொன்ன விஷயம். Don't remember it again. ஞாபகம் முட்டாத. அது நடக்க கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜோசியரை ஜெயிக்கணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவன் தான் இவ்வளவு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி வச்சேன். நீ அதை மைண்ட்லயே வச்சுக்க மாட்டேங்கிறியே. நோ சார், எல்லாமே என்னோட மைண்ட்ல இருக்கு. ஓகே, just leave me alone. Go. ஓகே சார். என்ன மேடம்,
எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த ஜோசியர் சொன்னது நடந்துரும் போல இருக்கே. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு மேடம்? எனக்கு தெரியாம இந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்காது. நீங்க பேசுறது எனக்கு சரியா படல பரந்தாமன். கவலைப்படாதீங்க மேடம், நான் உங்களுக்கு நல்லது செய்றவன். அதை மட்டும் மனசுல வச்சுட்டு பேசுங்க. சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். உங்க நோக்கம் உங்களுக்கு, என் லட்சியம் எனக்கு. என் பேச்ச கேட்டா உங்களுக்கு தான் லாபம், கேட்கலன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் அந்த கார்த்திகாவுக்கு போயிடும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிறது தான் சாமர்த்தியசாலிக்கு அழகு. கொஞ்சம் நான் சொல்றதையும் கேளுங்க. வாங்கண்ணே, அங்க நடந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரமா முடிக்கணுங்க, இன்னைக்கு கூட இதெல்லாம் முடிச்சாவணுங்க. அண்ணே மாதண்ணே, சொல்லு தம்பி. இன்னைக்கே சீக்கிரமா முடிக்கணும்ண்ணே. நிலத்தை கூட நாளைக்கு கொத்திக்கலாம். இந்த செடி கொடியில நீ கிளீன் பண்ணி ஆகணும், கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கண்ணே. சரிங்க சரிங்க தம்பி. ஒரு காலத்துல மனுஷனுக்கு சோறு போட்ட பூமி இது. இன்னைக்கு ஆடு மாடுங்க மேயறதுக்கு பயன்படுது. எல்லாம் மாறணும்னே, நம்ம தான் மாத்தணும். சீக்கிரத்துல மாத்துவோம். என்ன சேகரு, என்னாச்சு திடீர்னு? சம்பந்தமே இல்லாம வயக்காட்டுல நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதுவும் ஆளுங்களோட? வாங்க விஏஓ சார், என்ன திடீர்னு இந்த கிராமத்து பக்கம்? ஏப்பா சேகரு, என்னப்பா கேள்வி இது? நான் இந்த ஊரோட விஏஓ, நான் இங்க வராம வேற எங்க போறது? நீங்க என்ன கேட்டதும் அப்படிதான் சார் இருக்கு. இது எங்க நிலம்? நான் இங்க வந்து வேலை பார்க்காம உங்க வீட்டு நிலத்துல வந்து வேலை பார்ப்பேன். ஓ, அப்பா இந்த நிலம் இன்னும் உன் கையில தான் இருக்கா? அந்த பரமேஸ்வரன் கேட்க போலியா? அந்த பரமேஸ்வரன் சொன்னாலும் இந்த பரமேஸ்வரன் இந்த நிலத்தை கொடுக்குற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இதுல நான் விவசாயம் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். அதனாலதான் இந்த ஏற்பாடெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. என்னையா இது? கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ற மாதிரி ஊரே விவசாயத்தை தலைமுழுகிட்டு எல்லாரும் வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க நீ அப்படி என்னதான் செய்ய போறியோ யோசிச்சு பார்த்து இறங்கு. ஏன் சார், கிராம நிர்வாக அதிகாரியா இருந்துகிட்டு நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? நான் இதுல விவசாயம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அதை செஞ்சு கட்டவும் போறேன். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு போனவெல்லாம் திரும்பி வரதான் போறான். முதல்ல நான் ஆரம்பிச்சதுக்கு நீங்க பாராட்டாம இப்படி அபசகனமா பேசுறீங்களே சார். நடைமுறைய புரிஞ்சுக்காமையே பேசுறியப்பா. பண்ணு பண்ணு, உனக்கு அறிவுரை சொல்ல போய் எனக்கு எதுக்கு பொல்லாப்பு? நான் வரேன்பா. என்னப்பா இது? கண்ட இடத்துல எல்லாம் சாணியை போட்டு வச்சிருக்குப்பா. முதல்ல இதுகளுக்கு ஒரு கக்கூச கட்டணும். கட்டுவீங்கண்ணா, கக்கூஸ்லாம் கட்டுவீங்க. ஆனா அதுக்குள்ள ஆடு மணல யாருன்னா கூட்டிட்டு போவா? நானே புது செருப்புல சாணி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ வேற கிண்டல் பண்ணிக்க. போப்பா சும்மா. புது செருப்பு எவ்வளவு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது. கண்டிப்பா அவன் இன்னொரு செருப்பு வாங்கிருப்பான். அவன் உள்ளூர்காரனா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவன் மூலமா அவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுங்களோட ஒரே இம்சை. கொஞ்சம் கூட டீசெண்டே இல்லாம சாணியை போட்டு வச்சிருக்குங்க. சேகர், என்ன இவ்வளவு வேகமா? ஒரு அவசரமான வேலையா போயிட்டு இருக்கேன். சேகர், நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். உன்னதான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நான் பேசலான்னு வரப்பெல்லாம் வெட்டி வெட்டி விடுவேன். இப்ப நான் அவசரமா போயிட்டு இருக்கேன், பேச வரியா? சரி, அப்போ கிளம்புங்க. பரவாயில்ல, சொல்லு, என்ன விஷயம்? விஷயம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்ன சும்மாதான்?
ரைட்டர் இருக்காரோன்னு அவர் குடும்பம் எப்படி எங்க இருக்கோன்னு தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான விஷயமா? அக்ஷயா தப்பா எடுத்துக்காத. நான் ரொம்ப அவசரமான வேலையா போயிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். சரியா? சரி சரி, கிளம்புங்க. அப்புறம் சரி, நான் பேசுறேன். வரேன். சார் 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 என்ன செய்ய? ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன கண்டுபிடிச்சீங்க? எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க? நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரியே அந்த செருப்புக்கு சொந்தமான ஆள் சிக்கிட்டான் சார். என்ன சேகர் சொல்றீங்க? ஆமா சார், இப்பதான் பார்த்தேன். பார்த்த கையோட ஓடி வரேன். யாரு? எங்க பாத்தீங்க? நம்ம கிராமத்து நிர்வாக அதிகாரி பேரு ராமசாமி. ஜேஎம்டி, ஹேனா மேடம், பரந்தாமன் சார் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னு தெரியல மேடம். அந்த ஹேமா இல்ல, அவ கூட வெளியில போயிட்டாராம். ஒரு முத்தம் கூட இங்க ஒரே ஒரு மொத்தம் கொடுத்துட்டு போயிட்டு மொத்தம் கொடுத்துட்டு போ. போயிடுறோம். கொடுமாமா.